வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட அப்டேட்ட பார்ப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 வெறும் ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா, எண்ட் ஆஃப் த டேல 90 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்டின்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேலயும் பாசிட்டிவா வந்திருக்காங்க. ஒரு 1150 கோடி நம்ம மார்க்கெட்ல நெட்டா இறக்கியிருக்காங்க. நேத்து பார்க்கும்போதும் எஃப்ஐஎஸ் பாசிட்டிவா தான் இருந்தாங்க. ஆனா, போன வாரம் மாரி இந்த வாரம் நடந்துறக்கூடாது. ஏன்னா, போன வாரத்துல லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல போட்டு வித்து வீசினாங்க. 7,000 கோடி கிட்ட வித்தாங்க. இந்த வாரம் அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுனாங்கன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர் தான் கிரியேட் ஆகும். ஸோ தொடர்தா எஃப்ஐஎஸோட பையிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறதே சிகரெட் பங்குகள் பற்றியான அப்டேட் தான். ஸோ இன்னைக்கு டேல சிகரெட் பங்குகள் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. என்ன ரீசன்னு பார்த்தா, ஸோ இந்த சிகரெட்டோட பிரைஸ நிறுவனங்கள் உயர்த்துது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த செய்தியின் அடிப்படையில இன்னைக்கு டேல பங்குகள் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. இதுல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணது இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸா இருக்கு. கிட்டத்தட்ட 20% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. பட் ஐடிசி கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் ஏறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் இன்னைக்கு காட்ஃப்ரை பிலிப்ஸ் பட்டை கிளப்புன ஒரு பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது ஐடிசி பார்க்கும்போது, ஸோ கிங்ஸோட பிரைஸ் ஒரு ₹24 அந்த பாக்ஸுக்கு இருக்குங்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அப்பன்னா எப்படியும் ₹25க்கு விப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பீஸோடது. இது எந்த ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும்னு தெரியல. பட் மேபி குறையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பலரும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் விலை கம்மியான சிகரெட்டுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு ஒரு ஓரத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சரி போனா போட்டு எச்சா என்ன ஒரு ₹5 தானே போட்டும் அப்படின்ட்டு திரும்ப வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் தொடர்ந்து பார்ப்போம். வால்யூம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஐடிசியும் தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ரூ. 332 கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 ட்ரேடிங் செஷனா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐடிசி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே தொடர்ந்து மேலே ஏறுச்சுன்னா சந்தோஷம் தான். கீழ இறங்குச்சுன்னா திரும்ப நம்ம பிளான் படி இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஜி இன்விட்டோட டிவிடெண்ட் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பலரும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. ஸோ சிலர் வரல அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. வராமலாம் டெஃபினட்டா இருக்காது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ எங்கே வரப்போகுது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வந்திருக்கும். டக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும். மோஸ்ட்டா எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்த டிவிடெண்ட்ட நம்ம முன்னவே சொன்ன மாரி கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல இதே கூட ஒரு பெட்டரான ஒரு இடம் தான். பட் ஆல்ரெடி ஓவர் பொசிஷன் மேபி இந்த பிஜியின் வீட்லலாம் இருந்ததுன்னா, ஸோ அத வேற பக்கம் நம்ம திருப்பி விட்டதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஸோ ஒரு ஐடிசி பக்கமோ இல்லன்னா, ஸோ வேற ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமோ போடுவது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐடிசி டிவிடெண்ட்டும் வரும். அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு டிவிடெண்ட்டா இருக்கும். ஸோ ஓவராலா நமக்கு இந்த மாதம் அதாவது இப்போ இந்த வருட ஸ்டார்ட்டிங்கே ஒரு நல்ல டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பங்கும் அருமையா அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எம்பசி ரிட்டோடது கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ விப்ரோவோடது கிரெடிட் ஆயிருக்கு. அப்படியே ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆயிட்டுருக்கு. என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நல்ல இடத்துல கரெக்ட்டா அத திரும்ப ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோட ஏஐ ரெவென்யூவ இங்க சொல்லியிருக்காங்க. ஏஐ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஓவரால் இன்ஃபோசிஸ் ரெவென்யூல 5.5% இருக்கு அப்படின்ட்டு இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காங்க. $275 மில்லியன் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நமக்கு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அசென்ச்சர் அண்ட் டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக் இவங்கலாம் குடுத்துட்டு தான் இருக்காங்க ஏஐ ரெவென்யூ பத்தி. நம்மளும் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஏஐ ரெவென்யூ அசென்ச்சர் கிட்ட இருக்கு. அதே மாரி டிசிஎஸ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து க்ரோவ் ஆகும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐடி கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ ஜிண்டால்ஸா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, இப்போ இந்த ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்பெக்ஷன் நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா ஃபுல் ஃபார்ம்லாம் தெரியல. இந்த ஏபிஐ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜிண்டால்ஸாக்கு குடுத்த ஒரு லைசென்ஸ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, சில அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் காரணமா இப்போ இந்த ஜிண்டால்ஸா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரஷர்ல இருக்கும். பட் இவங்களுடைய லைசென்ஸ் ஏப்ரல் மாசம் தான் முடிய போகுது. ஏப்ரல் மாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி நான் நெனைக்கிறேன். ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதி தான் முடிய போகுது.
போகுது. பட் அதுக்குள்ள ஒரு சஸ்பென்ஷன் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பேசி முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி தான் ஜிண்டால்ஸா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. பட் இது ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு முத்திரை மாரி இந்த ஏபிஐ அப்படிங்கிறது. ஸோ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் ஓகே. அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வழங்கக்கூடிய ஒரு லைசென்ஸ இது வந்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷன் தான் ஜிண்டால்ஸாக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்ப்போம். அமெரிக்கா ஒரு முக்கிய மார்க்கெட் ஜிண்டால்ஸாவ பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஸோ இங்கேயும் பல பெட்ரோலியம் ப்ராஜெக்ட் அண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு ஜிண்டால்ஸா பார்த்தீங்கன்னா, பைப்ப வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரீஜனா ஜிண்டால்ஸாக்கு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு அடி பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ் நியூஸா தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால அவங்க வந்து புரொடக்ஷன மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 19 வருடம் ஆயிருச்சு. இந்த 19 வருடத்தில 1,000,000 மைல்ஸ்டோன் புரொடக்ஷன் வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 95% டூ வீலரும், ஒரு 5% பார்த்தீங்கன்னா, த்ரீ வீலரும் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 49 ஷோரூமும் இங்க இந்தோனேஷியால இருக்கிறதாவும், ஸோ இப்போ இவங்க இந்த இந்தோனேஷியாலருந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியத பல கண்ட்ரீஸுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் டிவிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது டிவிஎஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தியா பார்க்கப்படுது. ஸோ ஒரு நல்ல ஒரு குரோத் ஸ்டாக்காவும் இந்த டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தது ஸோ குளோபல் அப்டேட் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஏன்னா அங்க நம்ம போஸ்ட் பண்ண முடியறதில்ல. அதனால அப்பப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்ததுன்னா நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். டைம் இருந்ததுன்னா ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான நிகழ்வு ஏற்பட்டுதுன்னா கூட நம்ம அங்க ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்றத பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா, மெட்டா பார்த்தீங்கன்னா NVIDIAவோட ஏஐ சிப்ஸ், அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் ஏஐ சிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் செய்திகள் ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் வந்தா தான் ஃபியூச்சர்ல என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குன்னு இல்ல. ஸோ இந்த ஸ்டாக்ல எடுக்கிறதுக்குன்னு இல்ல. ஸோ பொதுவா சில ஐடியாஸ் நமக்கு டெஃபினட்டா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி மெட்டா பார்த்தீங்கன்னா, கூகுள் கூட வந்து ஒரு டீல் போட போறதா வந்து சொன்னாங்க. கூகுளோட இந்த டிபியூவ வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. டென்சார் சிப்ப வந்து யூஸ் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா, இந்த கூகுளோட டிபியூவ இப்ப யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, NVIDIA கிட்ட ஒரு டீல போடுறாங்க. என்னன்னா, ஸோ NVIDIAவோட ஜிபியூவும் வந்து வாங்க போறாங்க. அது மட்டும் இல்ல. இன்னும் NVIDIA வந்து சிபியூவ லான்ச்சே பண்ணல. டேட்டா சென்டர் சிபியூவ. வேரா சிபியூ அப்படிங்கிறது அதோட பேரு. அந்த சிபியூவ யூஸ் பண்ண போறாங்க. அது போக வேற ரூபின் ரேக் ஸ்கேல் சிஸ்டத்தையும் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து NVIDIAவோட தயாரிப்பா வந்து இருக்கு. மெட்டா அடுத்த கட்ட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு NVIDIAவோட சிப்ஸ் அண்ட் NVIDIAவோட ஏஐ சிஸ்டத்துல இருக்க போதுன்ட்டு நமக்கு கிளீனா வந்து தெரியுது. அப்போ கூகுளோட டிபியூ என்ன கணக்குன்னு தெரியல. இதுவே வந்து ரொம்ப நாட்களுக்கு நிலைக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னும் இந்த NVIDIA அவங்க சிப்பே வந்து லான்ச் பண்ணல. ஸோ மொத யூஸ் பண்ண போற ஒரு கஸ்டமரே மெட்டாவா தான் வந்து இருக்க போறாங்க. சிபியூவ பொறுத்தவரைக்கும். இந்த சிபியூ 2027 அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, NVIDIA அதாவது மெட்டாவோட சிஸ்டம்ல நாங்க வந்து செட் பண்ணிருவோம் அப்படின்ட்டு NVIDIA தரப்புல இருந்து ஒரு செய்திய குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா, ஆர்ம பேஸ் பண்ண ஒரு சிபியூவா வந்து இருக்கு. ஸோ ஹெவி காம்படிஷன் AMD அண்ட் Intelல பொறுத்தவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுலருந்து எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். எவன் இந்த டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் அடிச்சு தூக்குவான்ட்டு நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தா அது Intel தான். அதுவும் இப்ப இல்ல. முன்ன வந்து கிடைச்சது. ஏன்னா, ஒரு பக்கம் ஃபவுண்ட்ரி, இன்னொரு பக்கம் ஜிபியூவும் பண்றான், சிபியூவும் வந்து பண்றான். ஸோ மேபி காஸ்ட் எஃபெக்டிவா குடுத்து கூட மார்க்கெட்ட பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் எது வேணா நடக்கலாம். பட் நம்ம ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு ரொம்பவே வந்து சேஃப்டி அப்படிங்கிறது நீங்க இப்போ கண்டிப்பா கம்பல்சரி உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!